வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான பீட்ரூட் கூட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். எப்பயும் போல் பொரியல் பண்ணாமல் இது மாதிரி கூட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம், சாதத்தில் போட்டு புரட்டி சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். எடுக்க போகிற மாதிரி பீட்ரூட்டு நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இப்போ அதில் மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூட சின்னதாக ஒரு தக்காளி, பெருசாக இருந்தால் பாதி எடுத்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 கப் வர மாதிரி பாசிப்பருப்பு கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மல்லி இலை சேர்த்துருக்கேன். இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு நல்லா ஒரு 3லேருந்து ஒரு 4 விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும், தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகவும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் நறுக்குனதை சேர்த்துக்கலாம். இது ஜஸ்ட்டு சும்மா ஃப்ளேவருக்காக மட்டும்தான். இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கூட்டை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், அருமையான பீட்ரூட் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். அமர்த்திடலாம். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.